ஒரு ஊரில் ஒருத்தி இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். வறுமை, அவனால் வாழவே முடியல. எப்படி வாழ்றதுனே தெரியல. எதுக்கு இந்த உயிரை வச்சுட்டு இருக்க கண்டதுனே நம்ம கஷ்டப்படுறோம். இந்த உயிரை மாற்றிக்கிட்டா என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு ஓடுற தண்ணியில் போய் விழுந்து குதிச்சுருவான். ஏன்னா கயிறெடுத்தும் வருத்தி நம்ம உடம்பு இது பண்ண வேணாம். ஏன்னா கண்ணப்படி குதிச்சா சரியாக போச்சு, அப்புறம் தண்ணிக்குள்ள போய் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குதித்து செத்து போயிடலான்னு போய் அந்த தண்ணி ஓடுறையில் நிற்கிறேன். நின்றுட்டு அதை கவனித்து பார்க்குறேன் தண்ணியை. யாராக இருந்தாலும் சாகுறதுக்கு உடனே மனசு வருமா, கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த தண்ணிக்குள்ள மீன் புழு பூச்சியெல்லாம் எப்படி, அந்த மீனெல்லாம் எப்படி வெளியில் வரும். அது அவ்வளோ கஷ்டமே. தண்ணிக்குள்ளே வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த தண்ணிக்குள்ளேயும் நீந்தி அதுக்குள்ளே முண்டி முளைச்சி அதுலேயும் இறைய பிறக்கி சாப்பிட்டு அதுக்குள்ளேயே மூச்சு விட்டு அதுக்குள்ளே உயிர் வாழ்ந்துட்டு. அப்போ அது கஷ்டப்படாமல் இருக்கா? இப்போ கடல்லாம் தெரியுது மீன், கம்மாயில் அலை அடிக்காது. கடல்லாம் எவ்வளோ அலை அடிக்குது. அதுலேயும் அந்த மீனெல்லாம் கரைக்கு கொண்டாந்து விடும், திரும்ப உள்ளே கொண்டுட்டு போகும். அதுலேயும் அந்த மீன் இருக்கத்தனே வாழ்ந்ததுனே செய்து கஷ்டம்னு சொல்லி கரை ஒதுங்குச்சுங்களா? கரை ஒதுங்குச்சுன்னா என்ன ஆகும்? போய் சேர்ந்துருங்க, அவ்வளோதே முடிஞ்சு, அது உயிர் அவ்வளோதே. இருந்தாலும் நம்ம வாழணும். இதே நம்மளுடைய வாழ்க்கை. இந்த தண்ணிக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையே நம்ம வாழ்க்கை. கஷ்டப்பட்டாலும் எந்த கஷ்டம்னு யாரும் உயிரை வந்து மாற்றிக்கிறது கிடையாது. இந்த மனுஷ செல்வங்க மட்டும் என்ன பண்ணுதுன்னா, கஷ்டம்னா உடனே செத்து போயிடுறதே முடிவுக்கு வருதுங்க. மிருகங்க ஏதாச்சும் செய்துங்களா? அப்படி கஷ்டப்படுறது செத்துருதுங்களா? அதெல்லாம் கஷ்டப்படாமல் வாழுது. புரியலை. இந்த ஆறறிவு படித்த மனுஷனுக்கு புரியலை. இதே அந்த மீன் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு செத்து போச்சா? கரை வந்து ஒதுக்கி செத்துருச்சா? வாழ முடியலன்னு செத்துருச்சா? ஆனால் அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் தோணுது? கடவுள் கொடுத்த அந்த உயிரையே நம்ம மாற்றிக்கணும்னு தோணுது. இது வரம் இல்லையா? இந்த உயிர் மனுஷ செல்வம் வந்து வரம் இல்லையா? நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. நாக்குக்கு ருசியாக சாப்பிட தெரியுது, நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியுது, நல்லா வெளியில் போகணும்னு ஆசைப்படுற எல்லாமே தெரிஞ்சு நமக்கு இந்த கலியுகத்தில் முட்டி மோதி வாழணும்னு ஏன் தோணலை? அதனால் ஆத்தா என்ன சொல்கிறான்னா, அவன் பார்த்துட்டு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணிக்குள்ளே வாழுதுங்க, முடியலைன்னு இதெல்லாம் கரை ஒதுங்கிருச்சுன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? இதுக வாழ்கிறப்ப நம்ம வாழ முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மனசை மாற்றி வெளியே வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு ஒரு ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கேன், ஒரு மரம் நிலையில். அப்போ எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ரோட்டு நெட்டுக்கு நிறையா மரங்கள் நிற்கிது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், கையில் முதல் இல்லை, என்னத்தை போட்டு சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. அப்போ பார்க்குறேன், இந்த விறகுலாம் சும்மா அனாமல் தத்தையே கிடக்குது. இதை வெட்டி இதை காசு கொண்டு போய் போட்டு இதை பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகை வெட்டி காசுக்கு போட்டு அவன் அதில் செஞ்சு தொழில் செஞ்சு சம்பாதிச்சு படைச்சிக்கிட்டேன். அதனால் வாழ்க்கையில் வந்து கஷ்டம்ன்றது எல்லா சீவராசிகளுக்கும் இருக்குது. மனுஷன் மட்டும்தான் முடிவு எடுக்கிற சாகத்துக்க. எந்த சீவராசியும் தூக்கு போட்டுக்கல, மருந்து வாங்கி குடிச்சிட்டு சாகலை. நம்ம மட்டும்தான் ஏன் இப்படி கஷ்டம் வருது, ஏன் இருக்கிறோம் அப்படின்னு செத்து போயிடுறோம். எவ்வளவோ பேர் செத்து போயிடாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளோ பேர் தூக்கு போட்டு வச்சுட்டா பிள்ளைகளை விட்டுட்டு சாகுது. அதெல்லாம் தப்பு. ஒரு மிருகங்க வந்து அறிவே இல்லாத மிருகங்க உயிரோடு முட்டி மோதி வாழ்கிறப்ப நம்ம மனசில் இருக்கவ நம்மளும் முட்டி மோதிட்டே வாழணும். இதே நம்மளுடைய வாழ்க்கை. இதுலேருந்தே வாழ்ந்து நம்ம வெளியில் வரணும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, யாருக்குமே கஷ்டம் இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் சமாளித்து வாழ்கிறவரே மனுஷன். அதனால் எல்லோரும் இந்த கதையை பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் நம்மளை மாற்றிக்கணும். யாருக்கும் எந்த சூழ்நிலையில் அந்த எண்ணமே வரக்கூடாது. நம்மளும் வாழணுன்ற எண்ணந்தே வரணும். சரியா? இல்லையா?